கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதை தன்னுடைய தகப்பன் அற்பமாக எண்ணி தள்ளப்பட்ட சூழ்நிலை நேர்ந்திருக்கலாம். அவன் தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணி துதித்து கொண்டு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனாலும் தேவன் அற்புதமாக அவனை மாற்றினார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் சூழ்நிலையை பார்க்கிறான், சரீர வளர்ச்சியை பார்க்கிறார்கள். தேவனோ அதை பார்க்கவில்லை. தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஸ்தோத்திரம். அப்படியாக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாவீதினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.